பொறுத்தல் எனும் சீர்நிலைச் சாரம் எனும் தலைப்பில் ஆற்று மெய்நிலை உரையாடல் மையத்தில் நடைபெற்ற உரையாடல் நிகழ்வில் ஐயா சிவ கதிரவன் அவர்களின் உரை பகிர்வு. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு சீர்குலைவான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சீர்குலைவு என்பது பரவிக்கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் நிலை கொள்ள துவங்கி இருக்கிறது. சீர்குலைவே நிலையானது என்பது போன்ற மாயையான காட்சிகளை நாம் பார்க்கிறோம். சீர்குலைவிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு உரிய சாரமான சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சீர்குலைவிலிருந்து உங்களை நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அடிப்படையான சாரங்களில் ஒன்று பொறுமை கடைபிடிப்பது. பொறுமை கடைபிடிப்பது என்பது இன்று அறியப்பட்ட அளவில் நீங்கள் கூட அவ்வாறு அறிந்திருக்க கூடும். ஒரு வன்மத்தை சுமந்து கொள்வது என்கிற பொருளில் நடைமுறையில் இருக்கிறது. உங்கள் முன் ஒரு காட்சி நடக்கிறது என்றால் அந்த காட்சியை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அது குறித்த எந்த கருத்தையும் வெளிப்படுத்தாமல் உங்களுக்கான வாய்ப்பு வரும் வரை அந்த காட்சி குறித்த எதிர்கருத்துகளையும் விமர்சனங்களையும் உங்கள் நினைவில் சுமந்து கொண்டு உங்கள் வாய்ப்பு வருகிற போது சிதைவான வகையில் அருவருக்கத்தக்க வகையில் வெளிப்படுத்தி கொள்வதும் நான் இதுவரை பொறுமையாக இருந்தேன் என்று விளக்கிச் சொல்வதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சீர்குலைவான காலத்தில் பொறுமை குறித்த கருத்துகளும் இப்படித்தான் வெளிப்படும். ஆனால் சீர்குலைவை நீங்கள் எதிர்கொள்வதற்கும் சீர்குலைவில் நீங்கள் உங்களை காத்து கொள்வதற்கும் மெய்யாகவே பொறுமை உங்களுக்கு அரண் போல இருக்கும். நடப்பில் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற பொறுமை குறித்த கருத்துக்களை தவிர்த்துவிட்டு பொறுமை என்கிற மெய்யான சாரமான காப்பாக இருக்கிற கருத்தினை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது என் விருப்பம். நடைமுறையில் இருக்கிற பொறுமையாக இருங்கள் என்கிற கருத்தின் அடிப்படையில் நான் பொறுமையை உங்களுக்கு விளக்கச் சொல்லவில்லை. அவ்வாறு நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தவில்லை. நடைமுறையில் இருக்கிற அடிப்படையில் நீங்கள் பொறுமை காப்பீர்கள் என்றால் அது பொறுமையே இல்லை என்பதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. ஆனால் நீங்கள் குழப்பமான சீர்குலைவான சமூக போக்கிலிருந்து உங்களை காத்துக்கொள்வதற்கு மெய்யாகவே உங்களுக்கு காப்பரணாக இருப்பது பொறுமை என்கிற கருத்து தான். பொறுமையினுடைய சாரமான உள்ளடக்கம் என்னவென்றால்
அடங்குவதே பொறுமை என்று நினைவில் கொள்ளுங்கள். அடங்குவதே பொறுமை என்றால் எதில் அடங்குவது என்ற கேள்வி உங்களுக்குள் எழும். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வரம்புகளில் நீங்கள் அடங்குவது. சான்றாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு மனித தோற்றமாக நாம் இருக்கிறோம். மனித தோற்றமாக இருக்கிற போது இந்த தோற்றத்திற்கு சில வரம்புகள் இருக்கின்றன. இந்த தோற்றத்திற்கு இருக்கிற வரம்புகள் என்ன என்றால், அது உடலாக இருக்கிறது. உடலுக்கு தோற்ற வரம்பு உண்டு. உடல் இயங்குமுறைக்கு இயங்குமுறை வரம்புகள் உண்டு. உடலின் சிந்தனை முறைக்கு வரம்புகள் உண்டு. இவ்வாறாக இருக்கிற வரம்புகளை நீங்கள் சான்றாக வைத்துக் கொள்ளலாம். இவ்வாறாக உங்களுக்கு அறிந்திருக்கிற அளவில், புரிந்திருக்கிற அளவில், ஏற்றுக்கொண்டிருக்கிற அளவில், உணர்ந்திருக்கிற அளவில் உள்ள வரம்புகளை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால் அது அடங்குவதாகும். உங்கள் வரம்புகளுக்குள் நீங்கள் அடங்குவீர்கள் என்றால் அது பொறுமை என கொள்ளப்படும். உங்கள் வரம்புகளுக்குள் அடங்குவதுதான் பொறுமை என கொள்ளப்படுகிறது. உங்கள் உடல் தோற்றத்திற்கு சில வரம்புகள் இருக்கின்றன. உங்களால் எவ்வளவு தூரம் ஓட முடியும், உங்களால் எவ்வளவு உரக்க பேச முடியும், உங்களால் எவ்வளவு ஒளியினை கேட்க முடியும், உங்களால் எவ்வளவு வெளிச்சத்தை பார்க்க முடியும் என்றெல்லாம் உங்களால் எளிமையாக காண முடியும், ஒப்பிட முடியும். உள்ளபடி உங்களால் இந்த வரம்புகளுக்குள் பொருந்துவதுதான் பொறுமை எனப்படுகிறது. இந்த வரம்புகளில் நீங்கள் இப்பொழுது எவ்வாறு பொருந்துகிறீர்கள் என்பதுதான் நாம் உரையாடி கொண்டிருக்கிற கருத்து. ஒளி மற்றும் வெளிச்சம் என்கிற அளவில் உங்கள் கண்களுக்கு எவ்வளவு பார்க்க முடிகிறதோ அதைவிடவும் பன்மடங்கு கூடுதலான ஒளியினையும் வெளிச்சத்தினையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு வரம்பு மீறல். இது ஒரு விளைவை ஏற்படுத்தும். உங்கள் செவிகளால் எவ்வளவு ஒளியினை செவிமடுக்க முடியும் என்கிற எல்லை கடந்து தாறுமாறான இரைச்சல்களை, ஒளியினை செவிமடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வகையில் ஒளி வரம்பினை, கேட்கும் வரம்பினை எவ்வாறு மீறுகிறீர்கள் என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியும். இவை வரம்பு மீறலாகிறது. இவ்வாறாக உடலின் இன்ன பிற இயங்குமுறைகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியும். உங்கள் உணவு எவ்வாறு இருக்கிறது என்றால் அது இன்னும் சிக்கலானதாக இருக்கிறது. உங்கள் உடலுக்கு எது பொருந்துகிறது என்று பார்ப்பதே இல்லை. யாவற்றையும் சமைத்து கொடுத்தால் உண்ணலாம் என்கிற சிந்தனை வளர்ந்திருக்கிறது. மனித உயிருக்கு வாழ்வியல் போக்கில் பேரண்டம் முழுவதும் உணவு பொதிந்து இருக்கிறது என்றாலும்
பேரண்டம் முழுவதும் இருக்கிற உணவை நான் ஒருவனே உண்ண முடியும் என்கிற மயக்கத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த மயக்கம் அப்பட்டமான வரம்பு மீறல். உங்கள் உணவிற்கு இலக்கணம் உங்கள் உடலில் அது பொருந்த வேண்டும் என்பதுதான். இன்று நீங்கள் உட்கொள்கிற உணவு வகைகளில் எவ்வளவு உங்கள் உடலுக்கு பொருந்துகிறது என்பதை நீங்கள் பார்ப்பதே இல்லை. இவ்வாறாக பாராமுகமாக நீங்கள் உட்கொள்கிற உணவு பழக்கம் என்பது உங்கள் வரம்பு மீறலின் வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது. இன்று கிடைக்கிற உணவுகளும் பானங்களும் உங்கள் வரம்பு மீறலை காட்சிப்படுத்துகின்றன. அதுவே எவ்வளவு வரம்பு மீறி இருக்கிறீர்கள் என்பதை சான்று பகர்கின்றன. இத்தகைய வரம்பு மீறல்கள் என்ன செய்கிறது என்பது இத்தகைய சீர்குலைவான சூழலில் உரையாடப்பட வேண்டிய கருத்தாக இருக்கிறது. உங்கள் ஒளி மீதான வரம்பு மீறல் உங்கள் பார்வை குறைபாடை உருவாக்கி இருக்கின்றன. உங்கள் செவி மீதான வரம்பு மீறல்கள் உங்களுக்கு செவிமடுக்கும் திறனை சிதைத்திருக்கின்றன. உங்கள் உணவு மீதான வரம்பு மீறல் உங்கள் உடல் நலத்தை சிதைவிற்கு உள்ளாக்கி வைத்திருக்கின்றன. இவ்வாறாக நீங்கள் வரம்பிற்கு வெளியே செல்கிற போது ஏற்படுகிற விளைவுகள் முற்றுமுதலாக உங்களை சிதைத்து கொண்டே இருக்கின்றன என்பதுதான் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய அடிப்படை கருத்து. இது சமூக உறவாடலில் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையே இருக்கிற உறவாடலில் வரம்பு மீறலாக இருக்கிற போது அதிகாரத்தை ஊக்குவிக்கிறது, இயலாமையை ஊக்குவிக்கிறது, தோல்வியை வரவழைக்கிறது. அவரவர் தம் வரம்பில் உறவு பாராட்டுவார் என்றால் ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் இடையே இருக்கிற உறவு நிலை மேம்பட்ட உறவாக மலரும். அது நிலை பெறும். அது ஒரு நல்வாழ்விற்குரிய வழிப்போக்கை அமைத்தருளும். இன்று வரம்பு மீறப்பட்ட உறவாகவே எல்லா உறவுகளும் உருவாகி கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். யார் மீதும் எவற்றையும் தூக்கி வீசலாம், எந்த கருத்தையும் அள்ளி பூசலாம் என்கிற போக்கு நடைமுறையில் இருக்கிறது. சீர்குலைவான இந்த காலத்தில் அதிகாரமாக வாழ்வதுதான் வாழ்வின் இலக்கணம் என்று மீண்டும் மீண்டும் கற்பிக்கப்படுகிறது. அதிகாரத்தோடு இரு, அதிகாரத்தை பயன்படுத்து, எவர் மீதும் அத்துமீறலாம் என்கிற கருத்துக்களை வைத்துக்கொண்டு வரம்பு மீறுகிற நடைமுறையை கடைபிடிக்கும்போது உறவிற்குள் இருக்கிற எல்லா உன்னதங்களும் சிதைகின்றன. அதிகாரம் செய்கிற மனிதர் மீது, அத்துமீறல் கடைபிடிக்கிற மனிதர் மீது எரிச்சலும் அவமரியாதையும் மதிப்பிழப்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன என்பதை நீங்கள் உங்கள் வாழ்வில் பார்ப்பீர்கள். இவையெல்லாம் எங்கிருந்து வருகின்றன என்றால், உணர்வு நிலையில், உணர்ச்சி நிலையில் வரம்பு அறியாத பிறழ்வுபட்ட காரணத்தினால் வருகின்றன. இத்தகைய வரம்பு கடைபிடித்தல் இல்லாத போது உறவுகளும் உடல் நலமும்
இன்ன பிற வாழ்வியல் கூறுகளும் சிதைவிற்குள்ளாகின்றன என்பது நாம் கண்டுகொண்டே இருக்கிறோம், கண்முன் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. சீர்குலைவான நேரத்தில் வாழ்க்கையின் போக்கு என்பது மேன்மை இழந்து சலிப்பு மிகுந்ததாக, கவலைக்குரியதாக, மலைப்பு மிக்கதாக மாறியிருக்கிற காலச்சூழலில் இவற்றை புரிந்து கொள்ளவும் இவற்றிலிருந்து மீண்டு கொள்ளவும் நாம் செய்ய வேண்டிய வேலை என்பது நாம் வரம்புக்குள் அடங்கி நிற்பது என்பதாக இருக்கிறது. எனவே நண்பர்களே, நீங்கள் இந்த சீர்குலைவான நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய காப்பு அரண் என்னவென்றால், உங்கள் வரம்புகளை நீங்கள் மீறாமல் நிலை கொள்ள வேண்டும் என்பதுதான். அவ்வாறு வரம்புகளை மீறாமல் இருப்பதற்கு அடங்கி இருத்தல் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. நீங்கள் அடங்கியிருத்தல் என்பது நீங்கள் கீழ்ப்படிதலாக புரிந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் தோல்வியடைவதாக புரிந்து கொள்ள வேண்டாம். உங்கள் உடல் வரம்பில் நீங்கள் அடங்கியிருத்தல் வேண்டும். உங்கள் கேட்கும் திறனுக்குள் நீங்கள் அடங்கியிருத்தல் வேண்டும். உங்கள் பார்வை திறனுக்குள் நீங்கள் அடங்கியிருத்தல் வேண்டும். உங்கள் உடல் இயங்குமுறைகளுக்குள் நீங்கள் அடங்கியிருத்தல் வேண்டும். உங்கள் உணவு தேவைக்குள் நீங்கள் அடங்கியிருத்தல் வேண்டும். இன்னும் உங்கள் உறக்க நிலைக்குள் நீங்கள் அடங்கியிருத்தல் வேண்டும். உங்கள் உழைப்பு திறனுக்குள் நீங்கள் அடங்கியிருத்தல் வேண்டும். இவ்வாறாக உங்கள் பொருளாதாரம், உங்களது உணர்ச்சி குவியல், உணர்வு புரிதல் என்று எல்லா வரையறைகளுக்குள்ளும் நீங்கள் அடங்கியிருத்தல் என்பதுதான் பொறுமை என வழங்கப்படுகிறது. இவ்வாறு அடங்கியிருப்பதைத்தான் பொறுமை என நான் விளக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் தன் வாழ்வை மேன்மையாக வாழ்வதற்கு இடையூறாக இருப்பது உணர்ச்சியின் பார்ப்பட்டு அத்துமீறுவது. உணர்ச்சியின் பார்ப்பட்டு அத்துமீறுகிற செயல்பாடுகள் குறித்த உரையாடல் தனியாக நிகழ்த்தப்பட வேண்டியது. ஆனால் வரம்பிற்குள் நிலைக்க வேண்டும், வரம்பிற்குள் நிற்க வேண்டும், அதுவே பொறுமை எனும் அரணாக இருக்கிறது என்கிற கருத்தில் மட்டும் நான் சில பகிர்வினை உங்களுக்கு விளக்க முற்படுகிறேன். பொறுமை என்பது உங்கள் வலிமை சார்ந்ததாக இருக்கிற கருத்து. பொறுமை என்கிற சொல் வலிமையின் குறிப்புகளை தம்முள் வைத்திருக்கிறது. பொறுமை என்பது தமிழ் இலக்கண சொல் அமைப்பின்படி வல்லின ரகரத்தை வைத்திருக்கிறது. பொறு என்பது வல்லின ரகரத்தில் பயின்று வருகிறது. பொறு எனும் சொல் வல்லின ரகரத்தில் பயின்று வருகிற சொல்தான். இது வலிமையின் உள்ளடக்கத்தை தம் கருத்தில் பொதித்து வைத்திருக்கிறது. உங்களது வலிமை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால், அந்த வலிமையின் வரம்புகளில் நீங்கள் நிற்பீர்கள் என்றால், அது பொறுமை என மாறிவிடும். உங்கள் உணவு என்ன என்று உங்களுக்கு தெரியும் என்றால்,
அது உங்கள் உணவின் வரம்புகளை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்று பொருள்படும். உங்கள் உடலுக்கு ஒரு உறக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நேரம் அருளப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திற்குள் உங்கள் உடல் உறக்கத்தை நாடுகிற போது அதற்கு உரிய வரம்பு மீறாது செயல்பாடுகளை நீங்கள் முன்னெடுப்பீர்கள் எனும்போது நீங்கள் உடலின் காலத்தின் வரம்பிற்குள் உங்களை நிலைப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதாகும். அவ்வாறு நிலைப்படுத்திக் கொள்வீர்கள் என்கிற போது உங்களுக்கு உறக்கம் வாய்க்கிறது. இது ஒரு பொறுமையின் குறியீடு. உணவிற்கும் அவ்வாறே இது பொருந்துகிறது. உறவுகளுக்குள்ளும் அவ்வாறே இது பொருந்தும். நீங்கள் ஒரு செயல்பாட்டினை திட்டமிடும் போதும் முன்னெடுக்கும் போதும் நடைமுறையாக விரிவு செய்கிற போதும் உங்களது வலிமை என்ன என்று நீங்கள் புரிந்து ஏற்பீர்கள் என்றால் அந்த வலிமையை நீங்கள் வரையறையாக கொள்ள வேண்டும். என் வலிமை எது என்று நீங்கள் ஏற்று அந்த வலிமையினுடைய எல்லைக்குள் உங்கள் செயல் திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவீர்கள் என்கிற போது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது மட்டுமல்ல, மேன்மை தரும் என்பது மட்டுமல்ல, பொறுமை என்கிற காப்பரனாக உங்களுக்கு அருள் செய்யும். இந்த சிந்தனையை நீங்கள் ஆழமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உங்கள் வலிமை என்ன என்று நீங்கள் உணர்கிற போது அதுவே உங்கள் வரம்பாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு சேர உணர்ந்து கொள்ள முடியும். அவ்வாறு உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் வலிமைக்கு மீறி நீங்கள் செயல்படுகிற போது மிக எளிமையாக கண்டுகொள்வீர்கள். நீங்கள் சிதைந்திருப்பதோ அல்லது தோல்வியுற்று இருப்பதோ தவிர்க்க முடியாமல் நடந்துவிடும். ஆகவே என் வலிமை என்ன என்பதை நான் அறிந்து கொள்வது பொறுமையினுடைய அறத்திற்குள், பொறுமை என்கிற அரணுக்குள் நான் இருக்கிறேன் என்பதற்கான குறியீடு. உங்கள் வலிமை நீங்கள் பார்க்கிற எல்லாவற்றிற்கும் பொருத்தி பார்க்கும்படியாக, ஒப்பிட்டு பார்க்கும்படியாக உரிய முறையில் வெளிப்படுகிற கருத்து தான். உங்கள் பார்க்கும் வலிமை என்ன, உங்கள் கேட்கும் வலிமை என்ன, உங்கள் செரிக்கும் வலிமை என்ன, உங்கள் இயக்கத்தின் வலிமை என்ன, உங்கள் சிந்தனையின் போக்கு வெளிப்படுத்துகிற வலிமை என்ன என்கிறவாறு நீங்கள் உங்கள் வலிமையை எப்பொழுதும் நினைவில் நிறுத்தி புரிந்து கொள்ளும் முகமாக உங்கள் நடைமுறைகளை வகுத்து கொள்ள வேண்டும். உங்கள் செயல்பாடுகளை திட்டமிட்டு கொள்ள வேண்டும். அவ்வாறு வலிமைக்குள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் பொறுமை காப்பரனாக உங்களுக்கு இருந்து கொண்டே உங்களை வளர்த்தெடுக்கும். நண்பர்களே, இந்த வலிமையை விட்டு விலகாமல் இருப்பதற்கு நீங்கள் பெரும் தவம் செய்வதற்கு எந்த பரிந்துரையும் இல்லை. நான் என் வலிமையை உணர வேண்டும் என்பதற்காக காடுகளுக்கு செல்வதோ துறவு மேற்கொள்வதோ அவசியமில்லாதது. அவ்வாறு பரிந்துரைகள் தரப்படுவதை நீங்கள் புறக்கணிப்பதுதான் பொருத்தமானது. உங்கள் வலிமை மீறப்படுகிற போது
மிக எளிமையாக உங்களுக்கு உடல் நலம் நலிவு என்று சில காட்சிகளை சான்றாக பெற்றுக்கொள்வீர்கள். அதன் வழியாக நம் வலிமைக்கு வெளியில் நின்று இவற்றை செய்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே வலிமை என்கிற கருத்தை ஆழமாக புரிந்து கொள்வதன் வழியாக நீங்கள் பொறுமை என்கிற அரணை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் வாய்ப்பு பெற்றவர்களாக இருப்பீர்கள். இந்த வலிமை என்கிற கருத்திலிருந்து அவற்றிற்குள் பொருந்தி நிற்பதும் அவற்றிற்குள் அடங்கி நடப்பதும் உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் என்பது திண்ணம். இப்போது என்ன நிகழ்கிறது என்றால், உங்கள் வலிமையை பொருட்படுத்தாது உங்கள் உணர்ச்சியின் வழியாக எவற்றையும் செய்ய முடியும் என்கிற சிதைவை நோக்கிய பயணத்தை இந்த சமூகம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. சமூகத்தில் இருப்பவர்கள் எந்த கவனமும் இல்லாமல் அதற்குள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். இவ்வாறாக இருப்பவர்கள் அடங்குவது என்கிற நிலையில் இருந்து தம்மை அடக்குவது என்பதாக மாற்றிக்கொள்கிறார்கள். வலிமை உணராதவர் அடக்கத்திலிருந்து தம் கருத்துக்களை அடங்குவதற்கு எதிராக பேசிக்கொண்டே இருப்பதை நான் பார்க்கிறேன். அடக்கம் என்பது வேறு, அடங்குவது என்பது வேறு. அடக்கம் என்பது அடக்கிக் கொள்வதில் விளைகிறது. நீங்கள் உங்களை அடக்கிக் கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் உங்கள் வரம்புகளில் உங்கள் வலிமைக்கு உள்ளாக நீங்கள் அடங்கிக் கொள்ள வேண்டும். அடக்கிக் கொள்வது என்பது அடங்குவதற்கு நேர் எதிரானது. நீங்கள் அடங்குவீர்கள் என்றால் ஒரு அரவணைப்பிற்கு உள்ளாகிறீர்கள். நீங்கள் அடக்குவீர்கள் என்றால் உங்களுக்கு எதிராகவே நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே அடங்குவது குறித்து நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். அடக்குவது என்பது உங்களை நீங்கள் அடக்கிக் கொள்வதாக துவங்கும். அது உள்ளே வேர்விட்டு உங்களைப் போல பிறரையும் அடக்குவதாக அது விரியும். இன்று நீங்கள் பார்க்கக்கூடும் உங்களை சுற்றி நடக்கிற காட்சிகள் யாவற்றிலும் சிதைவுற்று நிற்பதற்கு காரணமாக இருப்பது சொந்தமாக தம்மை அடக்கிக் கொண்டவர்களும் அதன் வழி நின்று பிறரை அடக்க முற்படுகிறவர்களும் ஏற்படுத்தி வைத்திருக்கிற விளைவுகள்தான். எனவே அடக்குவது என்பது உங்களுக்கும் பொருத்தமானதல்ல, பிறர் மீது நிகழ்த்துவதற்கும் பொருத்தமானதல்ல. அடக்குவது என்கிற கருத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு உங்கள் வலிமை அறிந்து உங்களுக்குள் அடங்குவது என்பதாக உங்களை வார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். இந்நிலையில் உன் அறிவினை நீ விரிவு செய்து வைத்திருக்கிறாய். எனக்கு நிறைய செய்திகள், நிறைய கருத்துகள் தெரிந்திருக்கின்றன. இவற்றை நான் செயல்படுத்துவது என்ன குற்றமா? இவையெல்லாம் எனக்கு காப்பாக அமையாதா என்கிற கேள்விகள் எழுப்பப்படும். அக்கேள்விகள் சமூகத்தின் பார்ப்பட்டு எழுப்பப்படலாம், அல்லது உங்களுக்குள் இருந்து கூட
எழலாம். உங்களுக்கு அறிவு குவியலாக இருப்பது இன்றைய சீரற்ற சூழலில் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. நண்பர்களே, நான் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் அறிவு நடைமுறைக்கு உரியதாக மாற வேண்டும். நீங்கள் மாற்றுவீர்கள் என்றால் உங்கள் அறிதலின் விளைவுகளை அறிவு என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். உங்கள் அறிதலின் விளைவுகளை நடைமுறைக்கு நீங்கள் கொண்டு வருகிற போது, அதை நடைமுறைக்கு உரிய செயல்பாடுகளில் முன்னிறுத்துகிற போது முற்றுமுதலாக நடைமுறைப்படுத்துவதற்கு வலிமை கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை ஒரு முறை கேட்டு பாருங்கள். உங்கள் அறிதலின் வழியாக ஒரு கருத்து உங்களுக்குள் இருக்கிறது. அந்த கருத்து உங்களுக்கு சரியென படுகிறது என்பதாக கூட வைத்துக்கொள்ளலாம். அந்த கருத்தினை நீங்கள் நடைமுறைக்கு உட்படுத்துகிற போது அந்த நடைமுறை வாய்ப்புகளிலிருந்து உரிய வலிமை உங்களுக்கு இருக்கிறதா, நடைமுறைக்கு உரிய செயல் திட்டத்திற்கு உரிய செயல்பாடுகளுக்கு உரிய வலிமையோடு நான் இருக்கிறேனா என்பதை ஒரு முறை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவ்வாறு நடைமுறைக்கு உரிய வலிமை உங்களிடம் உண்டென்றால் அந்த வலிமையின் அடிப்படையில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிற போது, அக்கருத்து உங்கள் வலிமையின் எல்லைக்குள் இருக்கிற போது, உங்கள் வலிமைக்குள் அடங்கி இருக்கிற போது, அது உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும். அந்த கருத்தினை நான் மட்டும் நடைமுறைப்படுத்த முடியாது. என் வலிமையில் அக்கருத்து பொருந்தவில்லை, நடைமுறைக்கு கொண்டு வருகிற போது என் வலிமையின் எல்லையை விட அது மீறி இருக்கிறது, வெளியில் இருக்கிறது என்று உங்களுக்கு படும் என்றால் அக்கருத்து பொறுமைக்குரிய இலக்கணத்தில் அமையவில்லை. அது உங்களுக்கு சிதைவை கொடுக்கும், உங்களுக்கு இழிநிலையை கொடுக்கும். எனவே ஒரு கருத்தை நீங்கள் அறிவென கருதி கொண்டு அந்த அறிதலின் வழியாக நீங்கள் நடைமுறைக்கு எடுத்து செல்கிற போது அந்நடைமுறை உங்களது செயல் வலிமைக்கு பொருந்தும் என்றால் அக்கருத்து உங்களுக்கு உரிய ஒன்றாக இருக்கும். அவ்வாறு பொருந்தவில்லை என்றால் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், அக்கருத்து நடைமுறைக்கு பொருந்தாதது மட்டுமல்ல, உங்களுக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை மீண்டும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த புரிதலின் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கிற விளைவுகளை நாம் பார்க்கிறோம். அறிவின் வழியாக சேர்த்து வைத்துக்கொண்டு, குப்பைகள் போல் சேர்த்து வைத்துக்கொண்டு, சேகரிக்கப்பட்ட அறிவையே பெரும் ஞானம் போல் கருதி கொண்டு, நடைமுறைக்குரிய எந்த வலிமையும் இல்லாமல் பிறர் மீது விசிறி எறிகிற செயல்பாட்டினை நடைமுறை என கருதி கொண்டு ஒரு உறவு சிதைவை இந்த சமூகம் இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் அடக்குவது என்கிற சாரத்தில் இருந்து வெளிப்படுகின்றன. பிறர் மீது அத்துமீறி கொள்ளலாம் என்பதற்கான குறியீடாக இவை இருக்கின்றன. அடக்குவது என்கிற சிந்தனை கருத்து வேர்கொண்டு தம்மையும் தம்மை போல பிறரையும் அடக்குவது என்கிற நிலைக்கு வளர்ந்து
பெரும் அத்துமீறலாக விரிந்து கொண்டே இருக்கிறது. எனவே இத்தகைய இழிவான போக்கு வரம்புகளில் மீது பார்வையில்லாமல் எவற்றையும் பார்த்து கொள்ளலாம் என்கிற உணர்ச்சி கொதித்த நிலையில், இருமாப்பு வளர்ந்த நிலையில் நடைமுறைக்கு வருகின்றன. இவை வளர்ந்துதான் இந்த சூழலை மேலும் மேலும் சிக்கலாக்கி கொண்டிருக்கின்றன, சிதைவாக்கி கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் இவ்வளவு மோசமான வாழ்வியல் சூழலை இந்த சமூக வரலாறு, மனித வரலாறு இதுவரை பார்த்ததில்லை. ஏனென்றால் தம்மை தாமே அடக்கிக் கொள்கிற வாழ்க்கை போக்கு இந்த சமூகத்தில் இதற்கு முன்பு இப்போது போன்று இருந்ததே இல்லை. முன்பிருந்த சமூக வாழ்க்கையில் அறியாமை இருந்தது, அறிதலும் துல்லியமாக இருந்தது. எப்பொழுதும் தம்மை அடக்கிக் கொள்வதோ, பிறர் மீது அத்துமீறி பிறரை அடக்குவதோ நிகழ்ந்ததில்லை. ஒரு தனி மனிதனுக்குள் இருந்த வாழ்க்கை போக்கு இவ்வாறாக இருந்திருக்கிறது. நீங்கள் வரலாற்றை தூக்கி வைத்து கொண்டு ஒரு இனம் இன்னொரு இனத்தை அடக்கியது என்று தர்க்கம் செய்வீர்கள் என்றால், இந்த அடக்குமுறைகள் என்பது நியாயமானது என்று கருதுவீர்கள் என்றால், அவை விளைவித்திருக்கிற விளைவுகள் இன்று நீங்கள் கண்முன் பார்க்கிற சான்றுகள். எனவே இவ்வளவு சீர்குலைவான சமூக போக்கிற்கு காரணமாக இருந்தது அடக்குதல்தான் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு, எப்பொழுதும் உங்கள் வாழ்விற்குள், வாழ்க்கையின் போக்கிற்குள் அடக்குதல் என்கிற நடைமுறையை உடனடியாக கைவிடுவதும், உங்கள் வலிமை அறிந்து அதற்குள் அடங்கி நிற்பதும் பொருத்தம் என கொள்ள வேண்டும். இந்த வகையில் நீங்கள் உங்கள் வலிமையையும் உங்கள் சிந்தனை முறையையும் புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு பொறுமை வாய்க்கும். அப்பொறுமை காப்பு அரணாக இருந்து உங்கள் வாழ்வின் மேன்மைக்கு அருள் செய்யும். அறிதலில் உள்ள கருத்துக்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்பதில் இருந்து சற்று ஆழமாக நோக்க வேண்டும். உங்கள் வலிமை எவ்வாறு இருக்கிறது என்பதிலிருந்து உங்கள் அறிதல் கருத்துக்களை, நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற கருத்துக்களை பொருத்தி புரிந்து கொள்ளும் செயல்பாடு உங்களது கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை நீங்கள் ஏற்க வேண்டும். உங்கள் வரம்புகளில் வாழ்வது, உங்கள் வலிமைக்குள் நீங்கள் நிற்பது உங்களது உரிமை. உங்கள் வலிமை மீது பிறர் தலையிடுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டியது. உங்கள் வலிமை மீது தலையிடுவது என்பது உங்கள் உரிமை மீது தலையிடுவதாக பொருள். உங்கள் உரிமையை நீங்கள் எப்பொழுதும் பேணிக்கொள்வதில் உறுதியாக நிலைக்க வேண்டும். உங்கள் வலிமை உங்களது உரிமை. உங்கள் வலிமையின் வரம்பிற்குள் நிற்பது உங்களது உரிமை. அதே வேளையில் இன்னொருவர் வலிமையின் வரம்பிற்குள் அத்துமீறாமல் இருப்பது உங்களது கடமை. எனவே
உங்களுக்கு உரிமையாக இருக்கிற உங்கள் வலிமைக்குள் அடங்கி இருப்பது என்பதும், உங்களுக்கு உரிமை இல்லாத இன்னொருவர் உரிமை மீது தலையிடுதல் என்பதும் மிக துல்லியமாக புரிந்து கடைபிடிக்க வேண்டிய கருத்தாக இருக்கிறது. அக்கருத்துகளின் பார்ப்பட்டு நீங்கள் உங்கள் வாழ்வியல் போக்கினை வடிவமைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வடிவமைத்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வலிமை வரம்பிற்குள் நீங்கள் நிலை பெறுகிற போது நீங்கள் பொறுமை மிக்கவர்களாக இருப்பீர்கள் என்பதுதான் நான் விளக்குகிற சாரமான செய்தி. பொறுமையாக இருக்கிறேன் என்று பற்களை நரநரவென்று கடித்து கொள்வதும், கை முஷ்டியை உயர்த்தி கொள்வதும், நரம்பு புடைக்க மேல்நோக்கி பார்ப்பதும் இழிவானது, அருவருக்கத்தக்கது. நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். உங்கள் பொறுமைக்கு உரிய இலக்கணமாக நீங்கள் ஏற்க வேண்டியது உங்கள் வாழ்வியல் உரிமையாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வலிமைக்குள் நீங்கள் உங்களை பொருத்திக் கொள்வது. வலிமை என வகைப்படுத்தப்பட்டிருக்கிற கருத்து என்பது உங்களுக்குள் இருக்கிற உங்கள் தோற்றமாக, உங்கள் சிந்தனையாக, உங்கள் உணர்ச்சி வெளிப்பாடாக உள்ள யாவற்றிலும் பொருந்தும்படியாகவே இருக்கிறது. எனவே அத்தகைய வரம்பிற்குள் நீங்கள் உங்களை பொருத்திக் கொள்வதுதான் பொறுமைக்குரிய மெய்யான பொருள். எனவே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது தலையாய கருத்தாக இருக்கிறது. நீங்கள் பொறுமையாக இருப்பது என்பது மேற்சொன்ன வழிமுறைகளின் பார்ப்பட்டு அமையும் என்றால் அந்த பொறுமை உங்களுக்கு பெரும் காப்பாக இருக்கும் என்பது நிச்சயமானது. இத்தகைய வாழ்க்கை முறை அமைய வேண்டும் என்பது என் வேண்டல். இந்த வாழ்க்கை முறையில் நீங்கள் நிலை கொள்வீர்கள் என்றால் இப்போது அமைந்திருக்கிற வாழ்க்கை போக்கில் இருந்து நீங்கள் மென்மேலும் சிந்தனை வழி பேற்றினை அடையக்கூடும். விடுத்து அடக்குவதும் அத்துமீறுவதும் நிகழும் என்றால் இந்த பெரும் சுழலில், பெரும் சீரழிவில், பெரும் சீர்குலைவில் பலியாகி போவீர்கள் என்பது தவிர்க்க முடியாததாக மாறிப்போகும். நண்பர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பொறுமை என்பது இன்று இருக்கிற சீர்குலைவான காலச்சூழலில் அடிப்படையான கடைபிடிக்கும் கருத்தாக, கடைபிடிக்கப்பட வேண்டிய கருத்தாக நமக்கு வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சீர்குலைவான நேரத்தில் நாம் நன்முறையில் நம் வாழ்வை வாழ வேண்டும் என்று கருதுகிறவர்களுக்கு இருக்கிற வழிகாட்டல் பொறுமையின் வழிபட்டதாக இருக்கிறது. யார் ஒருவர் பொறுமையை கடைபிடிக்கிறாரோ அவரே இந்த சீர்குலைவான நேரத்தில் தம் வாழ்வை நெறிப்பட மேன்மையுற வாழ்வதற்குரியவராக தம்மை அமைத்து கொள்ள முடியும். இந்த பொறுமை என்பது நமக்கு இருக்கிற வலிமையின் எல்லைக்குள் நின்று இந்த வாழ்வை வாழ்வதாக அமைந்திருக்கிறது. எனவே உங்கள் வலிமையின் வரம்பில் நின்று உங்கள் உரிமையின் பார்ப்பட்டு உங்கள் வாழ்வை நெறிப்பட வாழ வேண்டும்
என்று வேண்டி பொறுமை மிக்க வாழ்வாக உங்கள் வாழ்வு அமையட்டும் என்று வேண்டி இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. உங்கள் யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைவதாக.